தேய்பிறை சஷ்டியில் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை வந்து ஏற்றியிருந்தேன். இந்த தீபத்தை வந்து ஏற்றுவதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத பிரியர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் வந்து தூய்மையை வந்து குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பரிபூர்ணத்துவத்தை வந்து கொண்டுள்ளது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எச்சில் படாத பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து விதை வந்து கிடையாது. வாழை மரத்திலிருந்து வாழை கன்றாக வந்து உருவாகக்கூடியது. அதனால தான் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட குலம் செழிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த வாழை அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுமே வந்து பயன்படக்கூடியது. இலையிலேருந்து தண்டுலேருந்து காய் பூ பழம் எல்லாமே வந்து பயன் தரக்கூடியது. அந்த மாதிரி நம்மளும் பரிபூரணமான 16 செல்வங்களையும் பெறுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் முருகப்பெருமான்கிட்ட இந்த ஒரு வாழைப்பழ தீபத்தை வந்து ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு நான் முதல்ல ஏற்றும் போது முருகப்பெருமான் என்ன வந்து அதிசயங்கள் வந்து நிகழ்த்தினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு மேலே லாங் வீடியோ இன்னைக்கு நான் பண்ண வழிபாடு வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நான் எப்படி கோவிலுக்கே போகாமல் அவருடைய அருள் வந்து எனக்கு கிடைச்சது, அந்த பதிகத்தை வந்து படித்ததுனால எப்படி நான் வந்து வீடு கட்டினேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவுக்கு மேலே தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தேய்பிறை சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தடைகள் எல்லாமே நீங்கும். தடைகள் நீங்கினாலே காரியம் சித்தியாகும். காரியம் சித்தியானாலே விருப்பங்கள் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். விருப்பங்கள் நிறைவேறினா நம்மளுடைய மனசு வந்து அமைதியாயிரும். மனசு அமைதியாக இருந்தால் குடும்பமும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. அப்படி வாசம் செய்யும் பொழுது நமக்கு நிதி நிலைமையும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமும் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். படிப்படியாக நம்ம முன்னேறத நம்ம கண் கூடாவே நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து இன்னைக்கு இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு மேலே இருக்க லாங் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானை வணங்கும் போது சுக்கிரனின் அருளும் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக